இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செவ்வாய்ப்பேட்டையில் லாக்அப் மரணம். உண்மையில் இந்த லாக்அப் மரணம் எப்படி நடந்துச்சு? நபர் சாந்தகுமார் என்பவர் காவல்துறையில் விசாரணை கைதியை கொண்டு வந்து அடித்து கொண்டுட்டாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் 16 இடத்துல அவருக்கு காயப்பட்டிருக்கு. அவரை இந்த மாதிரி கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் இன்னொரு காவல் நிலையத்தில் போயிட்டு அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு விசாரணை கைதியை வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனால் அங்கே அவர் அடிச்சிருக்காரு. இது உண்மையாகவே அடிச்சு கொண்டுட்டாரு, இது லாக்அப் டெத்து, இவர் எங்கள் சமூகத்தை சாந்தி சொல்லி திட்டி அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவங்க மனைவியோட இதுன்னு கேட்டால் அவர் சனிக்கிழமை தான் வந்தார். 2 நாளில் கூட்டு போய் விசாரணைன்னு கூட்டு போய் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு காவல் ஆணையரே சொல்கிறாரு, நிச்சயமாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும், விசாரணை நடந்துகிட்ருக்கு, நிச்சயமாக இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் போடுறோம், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி அவர் நேரடியாக பேசினதுக்கப்புறம் தான், அவர் ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடியை வாங்கிட்டு போயிட்டு இவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஐயர் ஆஃபீஸர் யார்? அவரை போய் தூக்கிட்டு வாங்க. அப்போ அந்த ஐயர் ஆஃபீஸர் பேர் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்ப்பேட்டை லாக்அப் மரணம் நடந்தது எப்படி? ரவுடி சாந்தகுமாரின் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். செவ்வாய்ப்பேட்டையில் லாக்அப் மரணம் நடந்தது, மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த நபருடைய குடும்பத்தினர் பெரிய அளவுக்கான போராட்டம் நடத்தினாங்க. உண்மையில் இந்த லாக்அப் மரணம் எப்படி நடந்துச்சு, பின்னணி என்ன? கடந்த 13ஆம் தேதி தான் இந்த மாதிரி ஒரு மரணம். நபர் சாந்தகுமார் என்பவர் காவல்துறையில் விசாரணை கைதியை கொண்டு வந்து அடித்து கொண்டுட்டாங்க. இப்படி தான் அந்த ஊர் சைடில் பரவுது. அதற்கப்புறம் காவல்துறை சர்வீஸில் பத்திரிகை சைடில் இந்த மாதிரி லாக்அப் டெத்து, விசாரணை, ஒரு ரவுடி அப்படின்னு வரும்போது அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும்போது தான் நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் ஒரு குற்ற சம்பவம் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் அந்த குற்றவாளி சாந்தகுமாரை பிடிக்கிறார். பிடித்த உடனே நசரத்பேட்டைக்கு கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தால் இவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க, அதனால் நம்ம இங்கேயே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்தில் அது சட்ட மீறல் தான், அது காவல்துறை விதி மீறல் தான். ஒரு காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் இன்னொரு காவல் நிலையத்தில் போயிட்டு அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு விசாரணை கைதியை வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனால் அங்கே அவர் அடிச்சிருக்காரு. அதை அடித்தார் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், அடிக்காமல் அவர் மேலே தவறு இல்லாமல் அவங்க காவல் ஆணையர் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறாரு. முக்கியமாக அவருக்கு நெஞ்சுரி வந்தது, கொண்டு போகிற சமயத்தில் இறந்துட்டார், இப்படிப்பட்ட செய்திகள் தான் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிறகு அறிக்கைகளில் உடலில் பல இடங்களில் காயம் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் அதை தான். ஆமாம், பிரேத பரிசோதனை அறிக்கையில் 16 இடத்துல அவருக்கு காயப்பட்டிருக்கு. அவரை இந்த மாதிரி கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னும் போது காவல்துறை விசாரணை செய்கிறாங்க. அந்த ஆய்வாளர் அடித்தாரா, என்ன பண்ணார் அப்படின்னு அங்கே செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்க காவலர்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காரு, அந்த தாக்குதல் ஏற்பட்ட போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவங்களுக்கு விசாரணை வந்திருக்கு. மரணம் அடைந்த நபர் யார்? இந்த மாதிரியான இந்த லாக்அப் மரணங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எச்சரிக்கை உணர்வு இருக்குது. காவல்துறையினருக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு விசாரணை கைதி மரணம் அடையும் அளவுக்கு விசாரணையுடைய டெக்னிக் இருக்குமா? ஆமாம். ரெண்டாவது அதாவது 380, அதாவது கொள்ளையடித்த குற்றவாளிகளை அவங்கக்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு அவங்கள அடிப்பாங்க. அடித்து எங்கெங்கே ரெக்கவரி கொடு, எங்கே எடுத்துகிட்டு போனேன், எங்கே ஜுவல்ஸை வச்சேன்னு போகும்போது சகஜமாக இருக்கும். அடிக்கிறதுன்றது காவல்துறை எந்த காவல்துறையும் அடிக்காமல் ஒரு குற்றவாளியை விசாரிக்கவே மாட்டாங்க. அது கொடூரமான தாக்குதலாக ஏற்படுற போது தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இவர் திருடர் இல்லை, ஆனால் ரவுடி. ஆனால் இவர் யார்? இவர் பின்னணி யார்? சாந்தகுமார். இவர் சாந்தகுமார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்க கச்சிப்பட்டுன்ற ஒரு ஊர் தான் அவரோட சொந்த ஊர். அவங்க அப்பா பேர் சங்கர், இவர் பேர் சாந்தகுமார், இவங்க அண்ணன் பேர் சரத்குமார். இவங்க தந்தையோட பேர் சங்கர்னு வரனால எஸ்,
இவர் பேர் சாந்தகுமார் எஸ்கே அப்படின்றனாலையும், இவங்க தந்தை பேர் இன்ஷல் எஸ், இவங்க அண்ணன் பேர் சரத்குமார்னால எஸ்எஸ்கே பிரதர்ஸ்னு இவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிட்ட நம்பர் தான் எஸ்எஸ்கே பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அப்படியே வந்து இவரும் இவங்க அண்ணனும் வந்து சாதாரண ஒரு எளிமையான குடும்பம் தான். வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க நிறுவனத்தில் வாகன ஓட்டுநராக போகிறார் வேலைக்கு. போகும்போதே அங்கே கூட பணிபுரிந்த பெண்கள் கூட காதல் ஏற்பட்டு இவங்க அதே நிறுவனத்தில் பணிபுரிந்தவங்க கூடயே இவரும் இவரோட அண்ணன் 2 பேருமே திருமணம் செய்கிறாங்க. இவருக்கு ஒரு பொண் ஒரு பையன் 2 பேர் சின்ன பசங்க இருக்காங்க. இவங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதா கேள்வி. ஆனால் 2016 இவங்க என்ன பண்ணுறாங்க, 2016-17 காலகட்டத்தில் எப்படியாவது வளரணும், எப்படியாவது வளர்ந்து ரவுடி ஆகணும் அப்படின்னு ஒரு. ஆனால் இதில் இவங்க ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப கஷ்டப்படணுமா? ஆமாம், இவங்க அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க ஏதாவது ஒரு ரவுடி கிட்ட அசோசியேட்டாக இருந்திருக்கணும், ஒரு வலதுகரமாக இருந்திருக்கணும், ஒரு இடதுகரமாக ஏதாவது ஒரு பெரிய ரவுடி கிட்ட இருந்திருக்கணும். அப்படி இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த சாந்தகுமாரோட அண்ணன் சரத்குமார் திருமணத்தில் பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன் வர்றாரு. அப்போ எண்ணூர் தனசேகரன் வர்றாரு. அந்த புகைப்படங்கள் அப்போதும் போச்சு. இப்போ இவர் இறப்புலையும் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டால் இவங்க எண்ணூர் தனசேகரனோட ஆள், எங்களுக்கு எதனா ஒன்று எண்ணூர் தனசேகரன் இப்படி ஒரு தோற்றத்தை இவங்க உருவாக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு பணத்துக்காகவோ தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவோ ஒருத்தரை கூப்பிட்றாரு, ஒரு சராசரி நபரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் வா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சரக்கடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அண்ணன் தம்பி 2 பேரும். கூப்பிட்டு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன பிரச்சனை கருத்து வேறுபாடுனால ஒருத்தரை கொண்டுட்டாங்க, கொலை செய்கிறாங்க. கருத்து வேறுபாடு தான். ஆமாம், கொலை செய்கிறாங்க 2016-17. அது எப்படின்னா துரோக கொலை தான். வா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016-17 இவங்க உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வராங்க. வெளியே வந்தவுடனே இவங்களுக்கு அப்போ பழக்கம் ஏற்படுறது. இவங்க இப்பகுதியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளைப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பன்றி ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு அக்யூஸ்ட் கேட்டகரியில் இருந்தவர் தான். ரவுடிங்க கூட தொடர்பு வச்சுருந்தவர். இவங்க சிறைக்கு போனோன்னே சிறையில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வர்றது, இவங்களுக்கு பெயில் சப்போர்ட் பண்ணுறது, இவங்க கூட அப்படியே இருந்திருக்கார். ஒரு கட்டத்தில் இவங்களை இவர் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு அண்ணன் தம்பி 2 பேருக்கு தெரியுது. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு உருவாகும் போது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பணத்துக்காக யாரா ஒருத்தரை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்கிராப் கம்பெனிகளில், ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி இருக்க ஸ்கிராப் கம்பெனிகளில் பணம் போய் சாதாரண ஒரு ரவுடி போய் கேட்டால் தரமாட்டான். அப்போ நம்ம ஒரு ரவுடியாக இருக்கணும், அப்போ நம்ம மேலே ஒரு கொலை கேஸ் இருக்கணும். அப்போது மாஸ் என்ட்ரியாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு பணம் தர முடியும். அங்கே அவனுக்கு தராங்க, இங்கே இந்த ரவுடிக்கு தராங்கன்னா அந்த ரவுடியெல்லாம் நம்மளால் எட்டக்கூட முடியல, அவனுக்கு ரொம்ப உயரத்தில் இருக்கானுங்க, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. சரி, நம்ம பேரை சொல்லிவிட்டு பன்றி ரமேஷ் பணம் வாங்கிட்டு போயிடுறாப்லையே, பிள்ளைப்பாக்கம் பன்றி ரமேஷ். அவர்கிட்ட அண்ணே ஒருத்தரை போடணும், கத்தி எடுத்துகிட்டு வான்றாங்க. அவர் கத்தி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே அதே கத்தி வச்சு அவரை போட்டுறாங்க. இது ஒரு புது டெக்னிக்காக இருக்கு, அவன் ஆயுதத்தை வச்சு அவங்களே. அப்போது இவங்களோட 2 கொலையுமே துரோக கொலைகள் தான். ஒரு ரவுடினா தன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, அதனால் ஒருத்தரை வெட்டிட்டு ரவுடி ஆகணும், இல்லை ஒரு ரவுடி கூட இருந்து வந்தோன்னு. ஆனால் இவங்க நோக்கம் என்னென்னா பிரபலமாக வளரணும். துரோகம் பண்ணி தான் ஒரு 2 கொலையை பண்ணுறாங்க. இப்படியே இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் இவங்க அண்ணன் சரத்குமார் தான் இவருக்கு முழுக்க அவர் தான் இங்கே பணம் வாங்குறது, அட்வைஸ் பண்ணுறது, அங்கே மிரட்டி பணம் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலான்ற அடிப்படை தொழில் இதை பண்ணுறது. இது காலகட்டத்தில் ஒரு வீடு, கூரை வீட்டில் இருந்தவங்க ஒரு வீடு வந்துட்டாங்க. கொரோனா காலகட்டத்தில் அவங்க அண்ணன் சரத்குமார் வந்து விபத்தில் இறந்து போகிறார். அது விபத்தா இல்லை உண்மையாலுமே வண்டி ஏற்றி கொன்னதா, இது வந்து அது ஒரு சந்தேக மரணமாகவே இருக்குது அவங்க அண்ணன் சரத்குமார்ன்றது. ஏன்டா அவர் விதைச்சது அந்த மாதிரி விதைச்சிட்டார். இப்போ இவங்க அண்ணன் போன உடனே என்ன ஆகிடுது, இந்த கொரோனா காலகட்டத்தில் இவருக்கு ஒரு வெற்றுமை, இவரால் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியல சாந்தகுமாரால். இப்போ சாந்தகுமார் எந்த இடத்துல போய் சின்ன கம்பெனியில் காசு கேட்டாலும் வேறு என்ன பண்ண முடியும், 2 கொலைக்கு போயிட்டு வந்தாச்சு, ரவுடியாக ஃபார்ம் ஆயாச்சு, திரும்ப நம்ம வேலைக்கு போக முடியாதுல்ல, திரும்ப ரவுடி தொழில் தானே பண்ணணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பவும் போயிட்டு இவர் வந்து பணம் கேட்குறாரு. அங்கே தர மறுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அங்கே ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புதூரில் பிபிஜி சங்கர்னு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆள் அங்கே இருக்கிறார். என்னடா எல்லா கம்பெனியும் பிபிஜி சங்கரே குத்தகை எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வெறுப்பு வருது. நம்மளால் தனியாக போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப திட்டம் போடுறாரு. யார், நம்ம சாந்தகுமார் திட்டம் போடுறாரு. பெரிய கேங் இருக்கா, தனியாக இல்லை, தனியால் அவ்வளோ பெரிய கேங் கிடையாது. இருந்தாலும் எதையோ ஒன்றத்தை பண்ணி அவர் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற அவர் ஒரு எண்ணத்தில் இருக்கார்.
இந்த நேரத்தில் கடந்த 2023 ஏப்ரல் 27 அதாவது சரியாக ஒரு வருஷம் முன்னால் ஒரு வருஷம் அதான் 2 நாள் ஒரு வருடத்திற்கு முன்பு கரெக்டாக அந்த பிபிஜி சங்கர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பூந்தமல்லி போகும்போதே என்ன பண்ணுறாங்க, நாட்டு வெடிகுண்டை வந்து காரில் வீசுகிறாங்க. வீசினோன்னா அவர் இறங்கி ஓடுறாரு. அவர் இறங்கி ஓடும்போது அவர் வெட்டிடுறாங்க. 9 பேர் வெட்டுறாங்க. அந்த 9 பேரில் ஒரு ஆள் வந்து நம்ம சாந்தகுமார். இப்போ இந்த சாந்தகுமாரை கூட வந்து அப்போ எல்லாரும் தேடுறாங்க. அந்த கொலை வந்து ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொலையாக மாறுது. மறுநாள் எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரணடைகிறாங்க. சாந்தகுமார் 9 பேர் யாராருன்னா, சாந்தகுமார்னு பேர் கொண்ட இன்னொரு சாந்தகுமார் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இந்த சாந்தகுமார் தவிர இன்னும் ஆமாம். அதே மாதிரி தன்னுடைய அண்ணன் சரத்குமார் இறந்து போயிட்டாரு. அவர் தான் கொரோனா காலகட்டத்தில் இறந்துட்டாரு. இது 2023 ஏப்ரல் 27 நடந்தது. இந்த கொலையிலே சரத்குமார்னு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. என்னது பின்னணி என்ன, மர்மம் என்ன? மர்மம் இல்லை, இணைஞ்சிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி அவன் ஒரே பேரில் இணைஞ்சிட்டாங்க. 2 சாந்தகுமார், ஒரு செத்து போன சரத்குமார், இன்னொரு அதாவது ஜெகன், குணா, சரத்குமார், அப்புறம் கே சாந்தகுமார்னு ஒருத்தர், இவர் வந்து எஸ் சாந்தகுமார், அப்புறம் தினேஷ்னு ஒருத்தர், அதுக்கு பிறகு உதயகுமார்னு ஒருத்தர், அப்புறம் சஞ்சுன்னு ஒருத்தர். இவங்க 9 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ எழும்பூர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகணும்னு பெரிய கொலை இல்லை, ஒரு பெரிய நபரையும் வெட்டிட்டாங்க. சம்பவம் பெரிய சம்பவம்னு இவங்களுக்கு வந்து குண்டர் சட்டம் பொறிப்போம். குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு இவங்க வரல. இவங்க குண்டர் சட்டத்தை முழுசாக அனுபவிக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 27 சம்பவம் நடக்குது. ஏப்ரல் 28, 2023 இவங்க சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தை சரணடைகிறாங்க. சரணடைந்து அந்த 10 மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குண்டர் சட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, இப்போ சாந்தகுமார் மனைவி இறந்து போனவுடனே என் கணவர் சனிக்கிழமை தான் வந்தார், மறுநாளுக்கு திங்கக்கிழமையே கூட்டிகிட்டு போய் என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் என்ன சொல்லுது, இவர் சிறையிலேருந்து வந்து 20 நாள் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அங்கேருந்து நம்ம ஆய்வு செய்ததில் சிறையிலேருந்து வந்த நேராக வீட்டில் இருந்த நபரை ஒருத்தரை போயிட்டு வீட்டில் இருந்த நபரை கூட்டிகிட்டு செவ்வாப்பேட்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ அவர் 20 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் 2 குழந்தைங்க இருக்குது, 10 மாதம் பொறுத்து வீட்டுக்கு போகிறோம், கையில் காசு வேணும், அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ அப்படி என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று நேராக வந்து தன்னோட எல்லை நசரத்பேட்டையிலே வந்து முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கலாம். நீ என்னடா பச்சா ரவுடி, நாங்கள் தான் பெரிய ஆளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, பிபிஜி சங்கருக்கே கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிபிஜி சங்கரை கொலை பண்ணோன்னா அவங்கள சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நேராக அவங்களே சந்திச்சிருப்பார். நீ அவனை பெரிய ரவுடின்னு இல்லை, அவனே நான் போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு கொடுன்னு கேட்டிருப்பார். உடனே சரிங்க, உயிருக்கு பயந்து ஏதோ ஒரு தொகையை கொடுத்துருப்பாங்க. இந்த தொகையை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இவர் செலவு பண்ணுறதுக்காக செவ்வாப்பேட்டைக்கு போனதாகவும், இந்த நிறுவனத்தில் இருக்க 2 நிறுவனம் இவர் எங்கே போய் பணம் கேட்டாரோ அந்த 2 நிறுவனத்தின் அதிபர்கள் வந்து சார்பில் வந்து நசரத்பேட்டை உதவி ஆணையரை தொடர்பு கொண்டதாகும். அதாவது தனச்சந்திரன்ற ஒரு நசரத்பேட்டை உதவி ஆணையர், அவரை தொடர்பு கொண்டிருக்காங்க. அவருடைய உத்தரவின் பேரில் வந்து ஆய்வாளர் குணசேகரன், நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன், என்ன இவனை இப்போ தான் அடித்து நம்ம ஸ்டேஷனில் அவனை ரிமாண்ட் பண்ணோம், கொலை கேஸில் அவனை ரிமாண்ட் பண்ணோம், திரும்பவும் போயிட்டு அவன் போய் இப்போ வந்த உடனே அவன் வேலையை ஆரம்பிச்சானே, போய் தூக்கிட்டு வரலான்றதுனால அவன் லிமிட்டை தேடி நசரத்பேட்டையில் எல்லையை தாண்டி செவ்வாப்பேட்டையில் போய் அவர் பிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் பண்ண தப்பு என்ன, நசரத்பேட்டை காவல் நிலையத்தை கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணியிருந்தாரோ பெரிய பிரச்சனை கிடையாது. மறைமுகமாக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு இவர் தாக்குதல் நடத்தியிருக்காருன்றதை அதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு காவல்துறை தரப்பில் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் ஆமாம் அவர் பயங்கரமாக தாக்குனார் அப்படின்னு தெரிஞ்ச உடன் தான் அவர் இறந்துட்டார்ன்ற ஒரு தகவல் வெளியே வருது. இதற்கு நடுவில் காவல் ஆணையருக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டரை பற்றி பல ஆய்வுகள் செய்கிறாங்க. இந்த குணசேகரன் வந்து ஒரு 3 செல்ஃபோன் வச்சுருந்ததாகவும், அவர் தான் சிடிஆர் போட்டிருக்காங்க, கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து அதிகாரிகளுக்கு தெரியும், இன்னொன்று பர்சனலாகவும், இன்னொரு புது அலைபேசி வந்து வேறு வேலை சில நபர்கள் பல பேர்கிட்ட பேசுகிறதுக்காகவும் இவர்கிட்ட இப்போ காவல்துறையோட ஸ்மெல் பண்ணிருக்குது என்னென்னா, தனிப்படை இவர் அந்த இன்ஸ்பெக்டரை பற்றி இந்த சாந்தகுமார் முன்பு கொலை செய்த அந்த பிபிஜி சங்கர் அவர் சார்ந்தவர்கள் இந்த ஆய்வாளர்கிட்ட பேசியிருக்காங்க. அதன் காரணமாக இல்லாட்டி நிறுவனத்தில் பணம் கேட்ட நபரை இன்ஸ்பெக்டர் இவ்வளோ அடிக்கணும்னு தேவையில்லையே.
அரெஸ்ட் பண்ணி உடனே ஜீப்பில் கொண்டு வந்திருக்கலாமே. ஒரே ஏசியோட லிமிட்டில் தான் அது வருதுன்றாங்க. ஏன்டா பூந்தமல்லி நசரத்பேட்டை ஒரே காவல் ஆணையருக்கு லிமிட்டில் தான் வருது. ஒருவேளை அதை பிரிக்கும் போது இந்த செவ்வாப்பேட்டையும் பூந்தமல்லி லிமிட்டில் வந்ததா ஒரு தகவல் மேபி. ஆனால் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே, இவரை கூட்டிகிட்டு வரல. அப்போது இவரோட காவல் ஆய்வாளரை பற்றி ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இவர் குணசேகரன் வந்து சமூக ரீதியாகவே பல விஷயங்களை அணுகுவாராம். அவருடைய சமூகம்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மற்ற சமூகம்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சாந்தகுமாருக்கு சமூகம்லாம் கிடையாது. ஒரு ரவுடிக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்கள நான் பண்ண மாட்டேன், அது எவ்வளோ பெரிய இல்லைங்க, நான் பணத்துக்காக பண்ண மாட்டேன், நான் இந்த கஞ்சா விஷயத்துக்கு இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் தேவையில்லாதவங்க கொலை பண்ண மாட்டேன், எனக்கு விசுவாசத்துக்கு கொலை பண்ணுறேன், இந்த மாதிரி எத்திக்ஸா. ஆனால் இந்த சாந்தகுமாருக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்டா பிபிஜி சங்கரும் சாந்தகுமாரும் ஒரே சமூகம் தானே, இவங்க 2 பேரும் ஒரே சமூகம். ஆனால் ஆய்வாளர் வேற சமூகம். அந்த ஆய்வாளர் இந்த சமூகத்திலே அணுகியிருக்கார். ஒன்று. இரண்டாவது, இவர் இதுக்கு முன்னாடி திருநின்ற ஊரில் இருந்திருக்கார். இந்த ஆய்வாளர் குணசேகரன் வந்து திருநின்ற ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, கொட்டம்பேடுன்னு ஒரு பகுதியில் இருக்கிற திமுகவோட கொட்டம்பேடு கிராமத்தை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், பேர் பரமகுருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கொட்டம்பேடு, இவர் திருநின்ற ஊர் காவல் ஆய்வாளராக இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த கிராமம் கொட்டம்பேடு கிராமத்தை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் ஒருத்தர் பரமகுருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பக்கத்து கிராமம் கொசவன்பாளையம் கிராமத்தோட பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்திருக்கார். இவர் அங்கே இருக்கும்போது அவரை பகல்லையே வந்து ஓட வெட்டி கொண்டு இருக்காங்க இந்த ஆய்வாளர் அங்கே பணி செய்யும்போது. அப்பையும் இவர் மேலே விசாரணை வரும்போது அந்த கொலையிலையும் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் பணத்தை வாங்கிட்டு. இவர் எப்படின்னு கேட்டால், இவரை பற்றி நம்ம விசாரித்ததில் இப்போ அந்த ஆடியோ இவர்கிட்ட ஒரு பெண் பேசினதா, சாந்தகுமார் முதல்ல செய்த கொலை, அதாவது இந்த பிபிஜி சங்கர் கொலையில் பிபிஜி சங்கர் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்மணி இவர்கிட்ட பேசினதுக்கு உண்டான ஆடியோ காவல்துறை வசம் போயிருக்கு. அது இல்லாமல் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் ஒரு சிலர்கிட்ட அந்த ஆடியோ இருக்குது. மூன்றாவது பார்த்தா இவர் வந்து நேரடியாக பணம் வந்து கேட்டுருவாராம் அந்த நிறுவனங்களில். கேட்டுட்டு அந்த பணம் தரலை, ஒரு ரவுடி நம்மளுக்கு பணம் தரலைன்னா 2 ரவுடியை இன்னொரு ரவுடிகளை சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலயமா போய் பஞ்சாயத்து தேடுறவர் தான் இந்த குணசேகரன். இவரோட ப்ரீவியஸ் இவர் வேலை செய்த இடத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் இவர் சம்பவத்திலே 2, 3, 4 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 4 கொலைகளும் இவரோட நாலேஜ் படி தான் நடந்திருக்கு. அதில் ஏதோ ஒரு வகையில் இவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இதெல்லாம் இல்லைன்னா இந்த காவல் ஆய்வாளரை வாகனத்தில் கொண்டு போகும்போது மாரடைப்பு வந்து ஒரு குற்றவாளி இறந்துட்டார்னா எதற்காக ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணணும்? இல்லை, அந்த ஊரில் எல்லாருமே வந்து அவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவர் மேலே உண்மை இருக்குது, அவருக்கு எதிராக எல்லாரும் போய் வாக்குறுதி தராங்கனாலும் உடனே காவல் ஆய்வாளர் ஆணையர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பணியிட மாறுதல் பண்ணுவாங்க, இல்லை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பாங்க. காத்திருப்போர் பட்டியலுக்கும் வைக்கல, டிரான்ஸ்ஃபரும் போடவே இல்லை, விஆர் வைக்கல, டிரான்ஸ்ஃபரும் போடல, சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவர் மேலே தப்பு இல்லாமல் எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அப்போ அவர் மேலே தப்பு இருக்குது. இந்த இறந்துட்டாருன்னு 13ஆம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க 14ஆம் தேதி பூதாகரமாக பிரச்சனைகள் உருவானோன்னா பாடியை வாங்க மாட்டேன்றாங்க. அவங்க சம்பந்தமாக சாந்தகுமார் தரப்புலேருந்து சந்தேகப்படுறாங்க. ஆமாம், இது வந்து உண்மையாகவே அடித்து கொண்டுட்டாரு, இது லாக்அப் டெத்து, இவர் எங்கள் சமூகத்தை சாந்தி சொல்லி திட்டி அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவங்க மனைவியோட என்னன்னு கேட்டால் அவர் சனிக்கிழமை தான் வந்தார், 2 நாளில் கூட்டு போய் விசாரணைன்னு கூட்டு போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 வாரம் கழிச்சு பாடி வாங்கிட்டாங்க. ஆனால் சம்பவம் நடந்தது கணிப்பு 13 இறந்துருக்கு சம்திங். ஆனால் அவங்க பாடி வாங்கலை. 19 தேர்தல் நடந்தது. தேர்தல் முடிந்து இன்று ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அவங்க பாடி வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து காவல் ஆணையரே சொல்கிறாரு, நிச்சயமாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுறோம், விசாரணை நடந்துட்டுருக்கு, நிச்சயமாக இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் போடுறோம், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி அவர் நேரடியாக பேசினதுக்கப்புறம் தான், அவர் ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடியை வாங்கிட்டு போயிட்டு இவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ என்ன இதில் என்னென்ன வரும், இந்த தகவல் என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது? இதில் என்னென்ன வரும்னா, இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, ஒன்று அந்த நபர் யார், இன்ஸ்பெக்டர் கிட்ட பர்சனலாக இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஒரு ஒரு ப்ரைவேட் லேடி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போட முடியாது அவனை போய் தூக்கிட்டு வாங்கன்ட்டு. அப்போது சார் நீங்கள் அவனை விடாதீங்க சார், எதனா பண்ணுங்கள் சார். இதில் ரவுடியோட எத்திக்ஸுக்கே நம்ம வந்துடுவோம். சினிமாலே பார்ப்போம், அடுத்த வருஷம் இதே தேதியில் நீ இல்லைடான்னுவாங்க, உன்னை போட்டுருவோண்டான்னுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் பிபிஜி சங்கர் ஏப்ரல் 27ஆம் தேதி தான் இவன் கொலை பண்ணியிருக்கார். அதே 365 நாள் வரப்போகுது. இன்னும் ஒரு நாள் 2 நாளில் பிபிஜி சங்கரோட 1 வருஷம் வரப்போகுது. அவங்க தான் பழி வாங்கிட்டாங்களான்ற காரணத்துக்கே நம்ம போகல.
இப்படி இருக்கலாம். மேபி இந்த நிறுவனத்துக்கு எந்த நிறுவனத்துக்கு சாதகமாக இவர் போயிருக்கார். இப்போ இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, நசரத்பேட்டை, பூந்தமல்லி, இப்போது செவ்வாப்பேட்டை, இந்த 3 காவல் நிலையத்துக்கும் ஒரே ஏசின்றாங்க. மேபி நசரத்பேட்டைக்கும் பூந்தமல்லிக்கும் ஒரே ஏசி, இது கன்ஃபார்ம். இப்போ இந்த லிமிட்டில் தான் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவுடிகள் ஃபுல்லாக இந்த லிமிட்டில் தான் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்திலே ஒரே முறை 74 ரவுடிகளை ஒரே இடத்துல கேக் வெட்டி, கத்தியில் கேக் வெட்டி பிடிச்சாங்கல்ல, அதுவும் இந்த பூந்தமல்லி லிமிட்டில் இருக்க மலையம்பாக்கம், பூந்தமல்லி காவல் நிலையத்தை எல்லையை விட்ட மலையம்பாக்கம் அந்த இடத்துல. ஏன்டா இங்கே இருக்க பார்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ள மாதிரி ஒரு 10க்கு 10 ரூமில் பார்லாம் கிடையாது. இங்கெல்லாம் வந்து அரை கிரவுண்ட், ஒரு 4 ஏக்கரில் பாரு, 3 ஏக்கரில் பார் மாதிரி கட்டி வச்சிருக்கனால இங்கேருந்து வருமானம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கலால், எப்போ சிட்டிலேருந்து யாருனா போனால் கூட பூந்தமல்லி கலால் கொடுங்க அப்படின்னு போங்க. ஏன்டா வருமானங்கள் ஜாஸ்தி. பூந்தமல்லி ஸ்டேஷனில் நீங்கள் இப்படி உக்காண்டிங்கன்னா ஏசிக்கு என்ன வரும், இன்ஸ்பெக்டருக்கு என்ன வரணும் அது வந்துடும். சிட்டியில் வேலை பார்க்குறதோட சிட்டிலனா 2 வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. மப்சல் போயிட்டாங்கன்னா ஒன்று மேலே நீங்கள் உட்காந்துக்கலாம், அங்கேயே தங்கிட்டு சாயந்தரம் தான் வர முடியும், உங்களுக்கு தேவையானது வந்துடும். இப்படி இருக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஐயர் ஆஃபீஸர் யார், அவரை போய் தூக்கிட்டு வாங்க. அப்போ அந்த ஐயர் ஆஃபீஸர் பேர் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் அங்கே இருக்க காவல் நிலையத்தில் இருக்க ஏசி பேர் வந்து தனச்சந்திரன்ட்டு. அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அங்கே வந்திருக்காரு, 1 மாதத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி ஜவஹர் இருந்திருக்காரு. அப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்தவர்னா அவருக்கு அவ்வளோ சோர்ஸ் கிடச்சிருக்குமா, அந்த இடத்துல அவ்வளோ நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பாங்களா? பட் இந்த காவல் ஆய்வாளர் நல்லவர் கிடையாது. இந்த கம்பெனிக்காரன் இவர்கிட்ட பேரம் பேசியிருக்கலாம். இன்னங்க அவர் வந்து பணம் கேட்குறாரு, நான் உங்களுக்கு தானே கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னொருத்தன் ஒரு ரவுடி வந்து விசாரணை தெரிய வரும். இது எல்லாமே இது வந்து நேரடியாக குற்றம் சுமத்த முடியாது. இல்லை, குற்றம் இது போன்ற குற்றங்களை எல்லாரும் சுமத்திக்கிட்டு இருந்தாலும் விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அந்த விசாரணையின் இறுதி முடிவில் இது லாக்அப் டெத்து தான் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் உறுதி ஆயிடுச்சு. விசாரணை வந்துச்சுன்னா என்ன? ஆமா, லாக்அப் டெத்னா நீங்க லாக்அப்ல சாகிறது மட்டும் லாக்அப் டெத்ல, போலீஸ் விசாரணையில் இருக்கும்போதே சாகிறதும் லாக்அப் டெத்னா, அப்போ போலீஸ் இவங்க வண்டியில கூட்டிட்டு போகும்போது இறந்ததும் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது இறந்தது தானே. எல்லா விசாரணை வெளியே வரும், என்ன பின்னணி என்ன அப்படி நிச்சயமா பின்னணி வெளியே வரும்ட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காத்திருக்காங்க. பல காவலர்களே வந்து இந்த அந்த செவ்வாப்பேட்டை காவலர்களும் இவர் இந்த பூந்தமல்லி நசரத்பேட்டை காவலர் நிலையத்தில் பணிபுரிகிற காவலர்களும் பலரும் இந்த காவல் ஆய்வாளருக்கு எதிராகவே ஆணையர்கிட்ட விளக்கம் கொடுத்ததாக நம்மளுக்கு வருது தகவல். விரைவில் இதோட விசாரணை அறிக்கை என்னன்றதை பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் மனித உரிமை ஆணையம் இன்ன வரைக்கும் ஒரு குற்றவாளி சம்பவத்தில் மனித உரிமை ஆணையம் இன்னும் தலையிடவே இல்லை. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறிமிக்காக திரு விமலேஸ்வரன், மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.